முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகப்பெருமான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்ற அந்த நம்பிக்கையோடு தானே என்னுடைய நெத்தியை தொட்ட. என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக மாறும்படி நீ நினச்ச காரியத்தை உனக்கு சாதகமாகவே முடிச்சு கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். சும்மாவே உட்கார்ந்துருந்தா எதுவும் கிடைக்காது. அதனால் உன் வாழ்க்கை பயணத்தில் என்ன நடந்தாலும் நீ பாட்டுக்க நடந்து போய்கிட்டு உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டும் இருக்கும்போது தானே வாழ்க்கையில் வெற்றியை மிக பெருசாக பார்க்க முடியும். வலிகளும் வேதனைகளும் கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையில் வெற்றியை தொட முடியாதுங்கிறது தான் உண்மை. இப்போது உனக்கு இருக்கிற கவலைகளை எல்லாம் கடந்து போனினா காலம் முன்வசமாக மாறும். நீ நினைச்சதெல்லாம் வரிசையாக நடக்கும்படி காலத்தை உனக்கு வசமாக உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. எதுவுமே இல்லாத போது, ரொம்ப கஷ்டப்பட்ட போது கூட நீ ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்த. ஆனால் முன்னை விட இப்போ ஓரளவுக்கு உன் குடும்பத்தில் வருமான வசதி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அன்பு பாசம்னு ஒன்று சுற்றி இருக்க சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் செஞ்சு வாழ்க்கையை வெறுக்கும்படி செய்கிறாங்களா? எவ்வளோ வரவு வந்தாலும் அதுக்கேற்றபடி ஒரு செலவை உண்டாக்கிடுறாங்க. நீ என்னதான் கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் எதுவுமே கையில் தங்காத அளவுக்கு இப்போ உன் வாழ்க்கை இருக்குதா? கவலைப்படாத. தேடுறது எதுவுமே கிடைக்காதுன்னு, நம்ம நினச்சது எதுவுமே நடக்காதுன்னு நீயாக ஒரு முடிவுக்கு வர வேணாம். நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்காக நான் எழுதி வச்சதும் உனக்காக நான் எடுத்து வச்சதும் எப்படி உனக்கு கிடைக்காம போகும்? ஒரு கட்டத்தில் நீயே உனக்கானது எதுவும் வேணாம்னு சொன்னாலும் தேடுவதை நிறுத்தி கொண்டாலுமே கூட நான் உனக்காக எடுத்து வச்சதை எல்லாம் எப்படியாவது உன் கைகளில் சேர்த்து உன் வாழ்வாதாரத்தை உயர்த்திடுவேன். ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது. எது செய்கிறதாக இருந்தாலும் துணிஞ்சு செய். ஏன்னா உன் கூட இருக்கிறது உன் அப்பன் முருகன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் நிச்சயம் எல்லாத்தையுமே நான் மாற்றி தரேன். யாரோ உன்னை நிராகரிக்கிறாங்க, யாரோ உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, யாரோ உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறாங்கன்னா நீ எதுக்காக கவலைப்படுற? இந்த உலகத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டது தான். அதுக்கு அந்த பொருளை குறை சொல்ல முடியுமா என்ன? நீயும் விலை உயர்ந்த குணமுள்ள நல்ல பிள்ளையாக இருக்கிறதுனால உன் நல்ல மனசு ஒத்து வராத கெட்ட குணம் கொண்ட மனிதர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. உன்னை நிராகரித்தவங்களை நீ தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க உனக்கு நட்பாகவோ உறவாகவோ இருப்பதற்கு தகுதியில்லாத மனிதர்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தகுதி இல்லாதவங்க உன் கூட இருக்க வேணாம்னு தான் நான் அவங்கள தள்ளி வச்சிருக்கேன். இதில் நீ கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை என் செல்வமே. உன்னை தேடி வரும் மனிதர்களை கொண்டாடு. வேணாம்னு சொல்கிறவங்கள விட்டுட்டு விலகி போய்கிட்டே இரு. உன் ஆசைகள் எதுவுமே கனவாக போயிடாது. நிச்சயம் அத்தனையையும் பல மடங்காக நிறைவேற்றி தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் வாழ்க்கையிலையும் நிச்சயம் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் ஏற்படுத்துவேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது. யார் யாரோ வந்து உன் வாழ்க்கையில் என்னென்னவோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்குறாங்களே நினச்சி நீ வருத்தப்பட வேணாம், கலங்க வேண்டாம் என் செல்வமே. யார் உன்னை விட்டு போனாலும், யார் உன் கூட வந்து சேர்ந்து உனக்கு துரோகமே செஞ்சாலும் நான் உன் கூட இருந்து உனக்கு நன்மை செய்வேன்னு நீ என்னை முழுசா நம்பு. உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு கவலை வேண்டாம் என் செல்வமே. எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்காத. அடைபட்ட கூண்டிலிருந்து வெளிவரும் பறவை போல உனது துன்பம் கவலைகள் எல்லாத்தையும் மனசு திறந்து என்கிட்ட சொல்லு. உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்யும் வேலைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் எதிர்காலத்தை நினச்சி நீ பயப்பட வேண்டாம் என் செல்வமே. வாழ்க்கையில் இன்னும் பொருளாதார முன்னேற்றம் வேணும்,
இன்னும் எனக்கு வருமானம் வரணும், இன்னும் நான் வசதி வாய்ப்புகளை பெறணும்னு நீ ஆசைப்படுறது எல்லாம் எனக்கு தெரியும். தேவையான விஷயங்களை உனக்கான சரியான காலகட்டத்தில் நான் வந்து கொடுப்பேன்னு நம்பு. கிடைக்காததையும் நடக்காததையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம். பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது, வருமானம் நல்லா வரும்போதே உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. அதன் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் உனக்கு பொருளாதாரம் மேன்மை அடையும். இறைக்கிற கிணறு சுரக்கும்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதாவது கிணத்துல நீர் இறைக்க இறைக்க தான் அந்த கிணத்துல நீர் ஊறி ஊறி எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் தண்ணி. அதே போல தான் நீ உன்கிட்ட இருக்கிறத உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தான தர்மமாக உதவியாக செய்யும்போது இன்னும் இன்னும் உனக்கு நான் பொருளாதாரத்தை, உனக்கான காசு பணம் பொருள் செல்வம்னு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ கொடுக்க கொடுக்க தான் உனக்கானது வந்து சேருங்கிறத நீ ஒரு முறை செஞ்சுதான் பாரு. அடுத்தடுத்து இனி வரும் காலங்களில் உன் வசதி வாய்ப்புகளை நான் மேன்மை அடைய செய்கிறேன். உன் வாழ்க்கை இப்போது என் கைகளில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ நிம்மதியாக உன்னை ஆசுவாசப்படுத்திக்கோ. கூடிய சீக்கிரம் நீ நினச்ச எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்ச பிறகு என்னை பார்த்து நன்றி சொன்னா போதுமேன் செல்வமே. என்னை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேளு, அது அனைத்தையும் ஒரே நொடியில் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிட்டினாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாமல் அதுக்கப்புறம் அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு நீ வருத்தப்பட்டினா அதற்கு யார் பொறுப்பாக முடியும்? அடுத்தவங்களை குறை சொல்கிற இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் தான் மனசையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாதவர்களாக இருக்கும்போது அடுத்தவங்களை மட்டும் எப்படி சுலபமாக குறை சொல்ல வந்துடுறாங்கன்னு எனக்கு புரியலை. முதல்ல உன் கவலைகளையும் உன் மனசில் இருக்க துக்கங்களையும் உன் வாழ்க்கையில் நீ அடைந்த அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொடச்சி தூக்கி போட்டுட்டு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் பெற தயாராகு. மனமுருகி நீ முருகான்னு என்னை கூப்பிட்டினாலே போதும். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் கொடுத்திடுவேன் என் செல்வமே. என்னையே உன் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். யார் முன்னாலேயும் நீ தோத்து போகும்படியோ தலை குனிஞ்சு நிற்கும்படியோ நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. எல்லா மனிதர்களுக்குள்ளும் பலமும் பலவீனமும் இருப்பது போல உன்னுடைய பலவீனம் அன்பாக இருந்து நீ வச்சிருக்க அன்பை வச்சே இன்னொருத்தர் உன்னை ஏமாத்தினாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதே போல நீயும் யாருடைய அன்பையும் வச்சு விளையாடி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. உண்மையான அன்புங்கிறது ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பொய்யாகும் விதத்தில் யார் நடந்துக்கிட்டாலும் இந்த முருகப்பெருமான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைச்சது கூட கிடையாது. அதனால தான் நீ செஞ்ச நல்ல காரியங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் பலனாக உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான நன்மைகளையும் நானே நடத்தி தருவேன் என் செல்வமே. இனி வரும் காலங்களில் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ பதறவே வேண்டாம் என் செல்வமே. நீ எதையாவது அவசரப்பட்டு பதட்டத்தோடு தேடினா அது நிச்சயம் கிடைக்காமலே போயிடும். அதனால தான் நிதானமாக பொறுமையாக கவனமாக எதையும் நீ தேடும்போது அது உன் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கான வழிகளை இந்த முருகப்பெருமான் நான் காட்டுறேன்னு சொல்கிறேன். நீ எப்போதும் நிதானமாக இரு. மனசை அமைதியாக வச்சுக்க பழகு. நீ அமைதியாக விஷயங்களை செய்யும்போது தான் அது உனக்கான தேடலுக்கான வெற்றியாக முடியும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் எதை யோசித்தாலும் நிதானமாக கவனமாக வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. என் அன்பு பிள்ளையான நீ குழப்பமாக இருக்கான்னு எனக்கு தெரியும். உன்னுடைய சந்தேகத்துக்கெல்லாம் விடை கூற நான் வந்த பிறகு இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து மயில் போல நான் இருந்து உன்னை பாதுகாப்பேன் என் செல்வமே. வேலும் மயிலும் எப்படி எனக்கு என் கூடவே இருக்கோ
அதே போல உனக்கு துணையாக நானும் என் வேலும் மயிலும் பாதுகாப்பு வேலி போட்டு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து நீ ஆசைப்பட்டதையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி செய்ய போகிறோம். நீ எப்போதும் யாரையுமே உடலாலும் மனசாலும் காயப்படுத்திட வேணாம். ஏன்னா இன்னைக்கு நீ இள வயசோட முறுக்கோட பலமிக்கவனா இருக்கலாம். ஆனால் காலம் உன்னை விட பலமிக்கதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் ஏமாத்தாம கஷ்டப்படுத்தாம யாரையும் கேலி கிண்டல் பண்ணாம பொறுமையா பக்குவமா பணிவா அன்பா பாசமா நடந்துக்க பழகு என் செல்வமே. என் முகத்தை நல்லா உற்று பார்த்தாலே உன் பிரச்சனைகள் அனைத்தையுமே நான் இன்றோட முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். அதுக்கு பிறகு என்ன, இனி எல்லாமே நல்லபடியா நீ நினைச்சது போல நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக இருக்கும்போது இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். எல்லாம் நல்லதாகவே இருக்கும்.